எனக்கு அன்பானவர்களே, தேவ ஆசீர்வாதம் நிறைந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இந்த புதிய ஆண்டிலே ஒரு வாக்குத்தத்த வசனத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யாத்திராகமம் 34 அதிகாரம் 10வது வசனம். இதோ, நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமியெங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டிலே தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்களோட கூட இருந்து அவர் அதிசயமான காரியங்களை அவர் செய்ய விரும்புகிறார். கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் காண்பித்திருக்கிற தரிசனங்களை இந்த ஆண்டிலே கர்த்தர் அதை நிறைவேற்ற விரும்புகிறார். நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் மாத்திரமே. கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களையும் தரிசனங்களையும் முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் தேவனை மகிமைப்படுத்துகிற பொழுது இந்த ஆண்டு கர்த்தர் உங்களோட கூட இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கும். நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளுகிற நன்மைகளையும் பிறருக்கும் தேவ நாம மகிமைக்காக நாம் அவைகளை சாட்சிகளாய் சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த புதிய ஆண்டில தேவன் நம்மை அளவில்லாமல் தம்முடைய கிருபையினாலும் பரிசுத்த ஆவின் வல்லமையினாலும் வரங்களினாலும் ஆவின் கனிகளினாலும் கர்த்தர் நம்மை நிரப்பி நம்மை ஆண்டவர் நடத்த விரும்புகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்குள்ளும் உங்கள் மூலமாய் தேவன் மிக பயங்கரமான காரியங்களை இந்த ஆண்டு செய்ய விரும்புகிறார். நாம் செய்ய வேண்டியது, கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை தாழ்த்துகிற பொழுது, ஆண்டவர் சமூகத்தை வாஞ்சித்து நாடுகிற பொழுது மெய்யாகவே இந்த ஆண்டு நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். எனக்கு அன்பானவர்களே, இந்த வாழ்த்துதல் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் தேவனுடைய அன்பும் தேவ சமாதானமும் தேவ ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு புத்தாண்டாக, ஒரு புதிய ஆண்டாய் மாற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் உங்களோட கூட இருந்து அவருடைய கரமே உங்களை நடத்தட்டும். God bless you.